ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. தம்பி மயில் வாகனம் அண்ணே வெளிகட்ட இழுத்து மூடுறா. 2 பேர் பேசின பேச்சில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோன்னு ஒரு கருத்தோடு இது வரைக்கும் பேசினாங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஏன்னா காரணம் இல்லை. சட்டியில் இருந்தா தானே அகப்பையில் வரும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. பூரா புருடா வரும், ஆனா வராது. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டாஸ்மார்க் கடை 717 கடையை மூடினீங்கன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு கடை பேரை பட்டியலிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் காட்ட முடியுமா உங்களால? கரெக்டா கட்டுவிட்டா. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எழுதின கடிதத்திலேயே நீ போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் எழுதி வாங்கிக்கோ. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மூடன கடையை பேரை சொல்றதுக்கே உங்களால முடியலன்னா என்ன உங்களுக்கு பெரிய தைரியம், பெரிய கெத்து? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சட்டமன்றத்தில் நாங்கள் பாடம் எடுக்கிறோம். எப்படியா 40-12 காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? ஒருத்தரோட ஸ்லாங்கை கிண்டல் பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய மொழின்னு சொல்றாரு மச்சான். அப்படி நம்ம ஸ்லாங்கை கிண்டல் பண்றத உங்க பேசுறதுல தவறுகள் வரும்போது கிண்டல் பண்ணலாமா? எப்படி மொழி வழக்கு கிண்டல் பண்ணல? ஏன் உனக்கு மொழியே தெரியல? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும். நீங்கள் நிறுவனம், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வேற அவரு. நான் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்தியிருக்கிறேன், நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கெத்தா ரொம்ப கர்வமா பேசுறாருல. எந்த ஸ்கூல்ல சார் 40-12 சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? $40-12 சொல்ற ஒரு போடுற பட்ஜெட் எங்கேயாவது விளங்குமா? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. அதனால தான் சொல்றோம். 2 பேர் வந்து பேசுனீங்களே, எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மக்கள் மத்தியில? சும்மா எடுத்து அடுக்க வேண்டியதை 100 நாள் நான் செஞ்சேன்னு உங்களுக்கும் இல்ல, சட்டமன்றத்தில் உங்க மந்திரிகளும் கிடையாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. ஒண்ணு அரசியல் தெரியணும் உங்களுக்கு, இல்லனா வரலாறு தெரியணும் உங்களுக்கு. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க. கேட்டா என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார். யாரு? நம்ம முதல்வர். அரசு வக்கீலுங்களை போடுறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்ற அந்த கட்சிக்காரன் சொன்னதே கட்சி விட்டு போறீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே பெண்கள்லாம் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னார். யாரு? நம்ம மாற்றம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஆனா 1,42,560 நிமிடம் ஆகுது. இன்னும் உங்களுக்கு அடுத்த நிமிடம் கிடைக்கல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அனிதா வீட்டுக்கு போவீங்க, நீட்டு போராட்டத்தை முடக்குவீங்க. பெரியார் திடலுக்கு போவீங்க, திராவிட கழகத்தினுடைய பரப்புரைக்கு தடை செய்வீங்க. உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுடாதீங்க அப்படின்னு வசனம் பேசுவீங்க. ஆனா விவசாயி உயிர் போற அளவுக்கு கத்துறான், காவேரியில தண்ணி கொண்டாங்கடா அப்படின்றான். காது கேட்காது உங்களுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இல்ல 9 மணிக்கு காலையில தலைமைச் செயலகத்துக்கு போய் 5 சோறு மணிக்கு கடின குழந்தை ஸ்கூலுக்கு வந்துருது. வந்து அவரு டிஃபன் பாக்ஸே அவருவே கழட்டுவாரு, அவரு கையிலே அவரே சோற போடுவாரு, அவரு கையிலே அவரே சாம்பார் ஊத்துவாரு, அவரு கையிலே அவரே குழைப்புவாரு, அவரு கையாலே அவரு வாயிலே வைப்பாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? செய்தித்தாளை நீங்க படிச்சா உங்களுக்கு டேஞ்சர் என்னன்னா, ஓகே, பாலியல் கொடுமை செய்தார் தாவேகா கார நிர்வாகி, மானங்கட்டங்க உட்கால ஊழிகள். ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சேலையை பிடித்து இழுத்தார். என்னது? உட்காருங்கண்ணே, உங்களோட என்ன செய்திகள்
செய்தி வந்தது. அண்ணே இப்படி அண்ணே அண்ணே உட்காருங்க அண்ணே. இல்ல ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். இல்ல 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 நீங்க உட்காருங்க, நீங்க உட்காரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க உட்காருங்க, பாத்துக்கிறேன். நீங்க அண்ணே உட்காருங்க, அண்ணே பாத்துக்கிறேன். நீங்க டெல்லி சரத்னு ஒரு மந்திரி மாத்திரை நிறுவனம் தெரியுமா? அது என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, தற்குறின்ற ஒரு வார்த்தை யார் வராங்கன்னு பாருங்க. கவன ஈர்ப்பு அரசின் கவனத்தை ஈர்க்கலாம். பாட்டுக்கு பாட்டு. முதலில் உங்கள் அபிமான பாடலை பாட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அருமை அருமை அருமை. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அல்லது நெடில். மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. அருமை அருமை அருமை. வரக்காத பழைய பாடல்களை நினைவூட்டி பாடுகின்றார். இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. அல்ல நெடில். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று முத்தான பாடல்களை தந்த அற்புதமான ஒரு பாடகர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது.